அனைவருக்கும் இனிய மாலை, இரவு வணக்கம். வெல்கம் பேக் டூ இன்வெஸ்ட் வித் ஏகே. 2 நாளா வீடியோ போடல. கொஞ்சம் ஐ வாஸ் நாட் வெல். ஆல்சோ ஐ வாஸ் பிரிப்பேரிங் ஃபார் சம் எக்ஸாம்ஸ். அது என்ன எக்ஸாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேட்டர் நம்ம பார்ப்போம். இன்னொரு வீடியோல நான் பேசுவோம். இட் இஸ் ரிலேட்டட் டூ மார்க்கெட்ஸ் தான். வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள். நிஃப்டி வந்து ஒரு 1.5% ஐ மீன் 1.2% அப். சென்செக்ஸும் சேம் 1.21. இட் இஸ் வியர்ட் கோஇன்சிடென்ஸ். ஓவராலா வந்து பிராடர் மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவ் நோட்ல தான் முடிஞ்சுது. முதல்ல எஃப்ஐஐ டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐ டேட்டா வந்து இன்னைக்கு ரொம்பவே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஐ வந்து ஒரே நாள்ல ஒரு 12,700 கோடி ரூபா வந்து ஆல் பாசிட்டிவ். டிஐ வந்து இன்னைக்கு சைலண்டா இருந்திருக்கிறாங்க. நெகட்டிவ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் என்னங்கிறது டீப்பா டிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது என்ன அப்டேட் என்னங்கிறத நான் பார்த்துட்டு ஐ வில் அப்டேட் யூ கைஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுறதுக்கு பெரிய ஹெல்ப். இந்த 12,500 கோடி ரூபா வந்து 12,700 க்ரோர்ஸ் வந்து எஃப்ஐ பண்ணதுனால தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. அடுத்ததா சில நியூஸ் பார்ப்போம். இந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் சார்ட்ஸ்க்கு போவோம். முதல் நியூஸ் வந்து நெஸ்லேலேருந்து. நெஸ்லே இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஒரு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் அவங்க போனஸ் இஷ்யூ கொடுத்ததே இல்லை. இந்த போனஸ் இஷ்யூ வந்து ஆகஸ்ட் 25க்குள்ளார வந்து முடிஞ்சிரும். ஐ மீன் கிரெடிட் ஆயிரும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கம்மிங் வீக்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவதா சொல்லியிருக்கிறாங்க. இது நெஸ்லே ரெக்கார்ட் ஹோல்டர்ஸுக்கு ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ். அடுத்ததாக ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸில் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஜியோ ஃபைனான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 190 கோடி ரூபா அவங்களுடைய பேமெண்ட்ஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி 19 கோடி ஷேர்ஸ் அதை வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் 10 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில். இப்போ வந்து அதோட கம்ப்ளீட் ஓனராக ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ இதில் கிட்டத்தட்ட ஒரு 18% ஸ்டேக் இருந்துச்சு. அந்த ஸ்டேக்கை வந்து லாஸ்ட் வீக் வாங்கினாங்க. இப்போ இதை வாங்கிட்டு இப்போ கம்ப்ளீட்லி வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து இவங்கள்ட்ட வந்துருச்சு. இது ஜியோ ஃபைனான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்ததான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அவங்க ரீசெண்டாக 2 மாடல் ஈவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டே புக்கிங்கே வந்து 30,000 புக்கிங்ஸ் வந்ததுனால இப்போது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 8,000 யூனிட்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த நம்பர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 27ல் 18,000 யூனிட்ஸ் பெர் இதாக மாற்றிடுவாங்க. பெர் மந்த்தாக மாற்றிடுறதா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 2030க்குள்ளே 7 ஈவி மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்ததாக ஒரு மேக்ரோ நியூஸ். இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் 22% இன்க்ரீஸ் ஆகி $8.8 பில்லியன் அப்படின்னு இருக்குன்ற சொல்கிறாங்க. ஆல்சோ வந்து இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் $700 பில்லியன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பே பண்ணுற டாலர்ஸ்லாம் நம்ம டாலர்ஸோ இல்லை எனி கரன்சி நம்ம பே பண்ணுறது நினைப்போம். பிரைமரிலி வந்து டாலர்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான நியூஸ் மேக்ரோ லெவலில். அண்ட் என்ஆர்ஐ டெபாசிட் நம்ம இந்தியன்ஸ் வெளிநாட்டில் இருந்து அனுப்புகிற பணம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே டைம் $1 பில்லியன் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து $750 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ எஃபிஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஐ மீன் நம்மளோட எஃப்ஐஐ நம்ம மார்க்கெட் ஈக்விட்டியில் புக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது டாலரில் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வாங்குகிற கடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ஐபிஓ நியூஸு. வரிசையாக ஐபிஓ போன வீடியோலையும் வந்து ஒரு ஐபிஓ பார்த்தோம். ஃபோன்பேயோட ஐபிஓ. இந்த வீடியோவில் வந்து பைன் லேப்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய கார்டு பேமெண்ட்ஸ் பண்ணும்போது பிஓஎஸில் சூப்பர் மார்க்கெட் இல்லை எனி ரீட்டெயிலில் நீங்கள் பே பண்ணும்போது பார்த்துருப்பீங்க பைன் லேப்ஸ்ன்னு. அவங்க வந்து இந்த பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. அவங்க ஒரு 2,600 கோடி ரூபா வந்து ஐபிஓ லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஓக்கான பேப்பர்ஸ் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஐபிஓ வரும்போது போன தடவை நான் சொல்லியிருந்தேன். இந்த ஐபிஓ வந்து எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே அகெயின் இந்த ஐபிஓ எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த 2,600 கோடி ரூபாவில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் பிகேஎக்ஸ்வி பார்ட்னர்ஸ், பேபால் அண்ட் மாஸ்டர் கார்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இதில் விற்றுருவாங்க. ஓஎஃப்எஸில்
இந்த கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஷேர்ஸ வந்து 15,00,00,000 ஷேர்ஸ அவங்க வித்துட்டு, இதோட வேல்யூவேஷன் என்னன்னு தெரியாது. ஸ்டாக் பிரைஸ் வந்து வேல்யூ பண்ணும்பொழுது தான் இதோட வேல்யூவேஷன் தெரியும். இப்போ இந்த இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ வந்து அவங்க எக்ஸிட் பண்ணிருவாங்க. அவங்க குடுத்துட்டு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, இந்த கம்பெனிலேருந்து அவங்க எக்ஸிட் ஆயிருவாங்க. ஸோ இந்த மாரி இன்வெஸ்டார்ஸுக்கு எக்ஸிட் குடுக்கறதுக்காகவே வந்து நெறைய ஐபிஓ வரிசையா வந்துகிட்டே இருக்கும். பட்டு நம்ம கேர்ஃபுல்லா வந்து எது நம்ம அப்ளை பண்ணலாம், எது நம்ம வச்சுப்போம் லாங் டெர்ம் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். இந்த இந்த பைன் லேப்ஸுங்கிறது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த டைம் வரும்பொழுது நம்ம பார்ப்போம். அது தனி ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோல. ஸோ அடுத்ததா செக்டாரா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெட்டல் தான் லீடு 2.5% ஆல்மோஸ்ட் 2.3 அம் சர்வீசஸ் ஒரு 1.3 நிஃப்டி பேங்க் 1%, நிஃப்டி எனர்ஜி 1, கன்சியூமர் டூரபிள்ஸ். ஸோ இவங்கலாம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. நீஷ் பார்த்தோம்னா, பர்ட்டிகுலர் நீஷ்ன்னு பார்த்தோம்னா டெலிகாம் வந்து இன்னைக்கு நல்ல அப். டெலிகாம் சர்வீசஸ், டெலிகாம் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் கம்பெனி அது எல்லாமே. மெட்டல்ஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல அப். தொடர்ந்து இந்த மெட்டல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆல்சோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு கண்ணு வைங்க. குறிப்பா வந்து டெலிவரி ஸ்டாக் வந்து இன்னைக்கு நெறைய அ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து டெலிவரி எடுத்திருக்கிறாங்க. ஸோ கீப் அன் ஐ ஆன் தட் இன் கம்மிங் டேஸ். ஓஇ டேட்டா ஃபைனலி வந்து நம்ம அந்த 25,000 வந்து தாண்டி வந்துட்டோம். அது சார்ட்லயே இல்லாத அளவுக்கு பிரேக் பண்ணி வந்தாச்சு. ஸோ நவ் நிஃப்டி இருக்கிறது 25,550 அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ 25,500 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் அடுத்தது 26,000 சீக்கிரமே ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத வாங்க நம்ம சார்ட்ல போய் பார்ப்போம். ஸோ நிஃப்டி சார்ட். ஸோ நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த இந்த 25,300க்கு மேல க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றது, எப்பவும் க்ளோஸ் வைக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட டே அதாவது டியூஸ்டே 24 ஜூன் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஹை வந்து 25,350. பட் அன்னைக்கு வந்து டெய்லி கேண்டில் க்ளோஸ் இல்ல. இன்ட்ராடே கேண்டில் க்ளோஸ் இருக்கலாம். பட் வந்து இன்ட்ராடே கேண்டில் க்ளோஸ வந்து நாட் ஆல்வேஸ் இந்த மாதிரி ரொம்ப நாளா கன்சாலிடேஷன்ல இருக்கும்பொழுது, அந்த இன்ட்ராடே க்ளோஸ வந்து பெரும்பாலும் ஐ வில் நாட் கன்சிடர். எப்போ வந்து அது டெய்லி கேண்டில் ஒரு க்ளோஸ் வைக்குதோ, அப்பதான் வந்து வி கேன் கன்சிடர் ஃபார் புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே. பட் வந்து இட் வாஸ் குட் மூவ். இந்த இதிலிருந்து ஃபைனலி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,740 இந்த ரேஞ்சில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்ட்ராடே சார்ட்டுக்கு போவோம். லெட் அஸ் கோ டூ 15 மினிட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஒரு நல்ல 15 மினிட்ஸ் கேண்டிலே வந்து புல்லிஷ். அப்புறம் அப்படியே ரேஞ்சிலேயே இருந்துச்சு. தென் ஆஃப்டர் இது வந்து எக்ஸ்பைரி டே ஸ்பெஷல் இந்த ஸ்பைக்கு. ஸோ நாளைக்கு மறுபடியும் வந்து மேபி ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அகைன் இட் கேன் கோ டூ இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ப்ரீவியஸ் ஹை கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஹை ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இது பிரேக் பண்ணிரும். பிகாஸ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ். குறிப்பாக பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பையிங் இந்த வீக் ஃபுல்லாகவே. அந்த பையிங் வந்து தொடர்ந்து இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இட் மைட் கோ அண்ட் டெஸ்ட் திஸ் ட்ரெண்ட் லைன். இது வந்து ஒரு வீக்லி ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 58,500 அந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க்ஸ்லலாம் ஒரு கண்ணு வச்சுக்கங்க இஃப் யூ ஆர் ட்ரேடிங் இன்ட்ராடே. ஸோ அடுத்ததான் இன்றைக்கான ஸ்டாக்ஸ் பார்ப்போம். இன்றைக்கான ஸ்டாக்ஸில் முதல்ல வந்து பீப்புள்ஸ் ஃபேவரேட் எட்டர்னல் ஆர் ஜொமாட்டோ வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்னு சொல்லலாம் இதை. ஸோ ஒரு நல்ல வால்யூம், ஹியூஜ் பையிங் வால்யூம். இது ஒரு பிரேக் அவுட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக இது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இன்ட்ராடே மூமெண்ட்டும் சரி, ஒரு ஸ்விங் மூமெண்ட்டும் வந்து இருக்க போகுது இதில். அடுத்தது மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து இது ஒரு ஆல் டைம் ஹை இப்போ. ஸோ இந்த ஆல் டைம் ஹை ஸ்டாக்ஸ் எப்போவுமே வந்து தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல பையிங் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நீங்கள் ஒரு கரெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுக்கும் பொழுது ஒரு ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை இன்ட்ராடே மூவ்மெண்ட்டையும் வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஃப்ரம் ஜான்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ் டவுன் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் பாசிபிள். இதையுமே உங்களுடைய ஸ்விங் ஸ்டாக் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க.
அடுத்ததா குளோபல் மார்க்கெட்ஸு. முதல்ல வந்து யுஎஸ் மார்க்கெட்டு. யுஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. S&P 500 வந்து 0.5% அப்பு. நாஸ்டாக் வந்து 0.5%க்கு மேல அப்பு. டவ் ஜோன்ஸ் 0.5%க்கு மேல அப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் பார்ப்போம். ஏசியன் மார்க்கெட்ஸ்ல கிஃப்ட் நிஃப்டி ஃபர்ஸ்ட்டு. கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ ட்ரேட் ஆகுறது 25,680. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருக்க போகுது. ஜப்பான் வந்து பாசிட்டிவ். சிங்கப்பூர் பாசிட்டிவ். ஹாங்காங் வந்து ஒரு நியூட்ரல் டூ பாசிட்டிவ். சைனா வந்து நியூட்ரல். தைவான் நியூட்ரல். ஸோ வந்து ஏசியால சைனா, தைவான்லாம் நியூட்ரலா இருக்கு. பட் ஜப்பான் இஸ் பாசிட்டிவ். அண்டு கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 25,680 ரேஞ்சில் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த கேப் அப் ஓப்பன் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து மார்க்கெட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த தகவல்கள்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னி ஆரம்பிக்கலைன்னா கீழே வந்து ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய டெலகிராம் ஐடி இருக்குது, அதில் பிங் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். ஸோ பிளான் த ட்ரேட் த பிளான்.